ஓகே, ஃபோட்டோஷூட் முடிஞ்சதா? எஸ் மேம். யூ கேன் லீவ். ஓகே மேம். ஓ, அபி டெய்லர். நீதா அபியா? ஆமாங்க. நீங்க? நான் எப்படி சொல்றது, முதலாளின்னு வச்சுக்கோ. உன்ன மாதிரி ஆளுங்களை பொறுத்தவரை என் பேரு முதலாளி தான். உனக்கு என்னை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்ச போதும். உன் ஏரியால நீ ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். டிசைன்லாம் பண்ணி ஸ்டிச் பண்றியாமே, அதுவும் லோ ப்ரைஸ்க்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு என்னால முடிஞ்சதை செய்யறேன். இன்ட்ரெஸ்டிங். நானும் நீ ஸ்டிச் பண்ணதை பார்த்தேன். நாட் பேட். உனக்கு மாசம் எவ்வளோ இன்கம் வரும்? ஐ மீன் சம்பளம். டெய்லர் கூலி, கடை வாடகை இதெல்லாம் போக ஒரு 8000 வரும். ஓ, தட்ஸ் a huge amount. ஆனா அது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுமே. ஐ மீன் மாசம் முழுக்க சாப்பாட்டுக்கே அந்த 8000 ரூபாய் சரியா போகும்னு சொன்னேன். அப்போ மற்ற செலவுக்கெல்லாம்? அதான் ட்ரெஸ், காதுல, கழுத்துல, கையில போட்டிருக்கிற இந்த கவரிங் நகைகள், இந்த எக்ஸெட்ராக்கெல்லாம் என்ன பண்ற? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்குறியோ? நான் பொதுவா எப்பவுமே டெய்லர்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டேன். ஐ எம் பிஸி வித் மை ஸ்ட்ராட்டஜி டீம், டிசைனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. நாம சொன்னது தைக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் உன்கிட்ட ஏன் பேசுறேன் தெரியுமா? மற்ற டெய்லர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன் உன்கிட்ட இருக்கு. ஐ மீன் உன்னோட ஞாபக சக்தி. தட்ஸ் அமேசிங். எங்கேயோ எப்பவோ பார்த்தத கொஞ்சம் கூட மாறாம அப்படியே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ற அந்த குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. மன்னிக்கணும், எனக்கு காப்பி அடிக்கிற பழக்கம் இல்லை. ஓ, என்ன படிச்சிருக்க? ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங்? இல்லைங்க, எல்லாமே அனுபவ அறிவுதான். அனுபவம். எதுவுமே பழகாம, எதுவுமே படிக்காம நீங்களா சொந்தமா எல்லாத்தையும் கற்பனை பண்ணி உருவாக்கிடுவீங்க, அதானே? சி, ஒன்ன மாதிரி டெய்லர்ஸ் எல்லாம் எங்கள மாதிரி பெரிய பிராண்டுக்கு ஒரு தலைவலி. நாங்க டிசைனர்ஸ்க்கு லட்சமா சம்பளம் கொடுத்து கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி எங்க பிராண்ட மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தா, உங்கள மாதிரி லோக்கல் டெய்லர்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் உங்க சென்டிமெண்ட்டை வச்சு லாக் பண்ணி எங்க பிசினஸையே கிரஷ் பண்ண பாக்குறீங்க. நாங்க பிசினஸ் எப்படி டவுன் ஆச்சுன்னு ஸ்ட்ராட்டஜி டீம் கூட உட்கார்ந்து மண்டைய பிச்சுக்கிறோம். எனக்கு யார் பிசினஸையும் டவுன் ஆகணும்னோ இல்ல யாரையும் தோக்கடிக்க வைக்கணுங்கிற எண்ணமும் இல்ல. என்னை நம்பி வரவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை தச்சு கொடுப்பேன். எப்படி? புரியல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி டிசைனர் ரெடி பண்ணலாம், யார மாடலா வச்சு மார்க்கெட் பண்ணலான்னு பணத்தை கொட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத ஏதோ ஒரு தெருவுல 8 சைஸ் கடையில உட்கார்ந்துகிட்டு எதுவுமே பழகாத நீ செய்வியா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? எங்க டிசைன் முழுக்க காப்பி அடிச்சு 200-300 சம்பாதிச்சு என்கிட்டயே அது இல்லைன்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது? உன்ன மாதிரி எங்க பிசினஸ நச்சரிச்சு கெடுக்கிற பூச்சிங்களை எல்லாம் அப்பப்போ தலையில ஓங்கி அடிச்சு மூலையில தூக்கி போடணுமா இல்லையா? அதான முறை. நீ என்ன பண்ற? கடைக்கு ஒரு பெரிய பூட்டா வாங்கி பூட்டிட்டு நாளைக்கே இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்துரு. உனக்கு மாச சம்பளம் 50,000. 50,000. ஓகே? Hey, what are you doing? பிராணாயாமம் பண்றேன். What? யாராவது என்ன அளவுக்கு அதிகமா மட்டன் தட்டி பேசினா எனக்கு கோவம் பயங்கரமா வரும் மேடம். பட்டுன்னு கை நீட்டினாலும் நீட்டிடுவேன். அதனாலதான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க இந்த தியானம் பண்றேன். உங்ககிட்ட காசு பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்கலாம்.
ஆனா வைராகியத்தோட உண்மையா உழைச்சு மானத்தோட வாழணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது கால் தூசிக்கு சமம். நீங்களாம் பணத்துக்காக ஆசைப்படுற ஆளுங்களை விலைக்கு வாங்கி பழக்கப்பட்டவங்க. உங்களுக்குலாம் அது புரியாது. என்ன உங்களால விலைக்கு வாங்க முடியவே முடியாது. வரட்டா? அவங்க கிட்ட பணம் இருக்கட்டும், கடல் மாதிரி ஆபீஸ் இருக்கட்டும், எனக்கு என்ன? அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டே போறா. உடனே பிராணாயாமா பண்ணியா இல்லையா? நீ பண்ணதுனாலதான் அவளை சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லனா வந்த கோவத்துக்கு அரைஞ்சிருப்பேன். நம்ம கடையை பத்தி தப்பா பேசுறா. அக்கா, அதெல்லாம் பணக்காரங்களுக்கு பிறவிலே இருக்கிற ஆணவம். அவ பணத்தையும் ஆணவத்தையும் அவளோடய வச்சுக்கணும். என்கிட்ட காட்டினா அவ்வளவுதான். அபி, நீ எதுக்கு அங்க போன? வேலைக்காக போன, வேலைய முடிச்ச, பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்ட. அதோட அந்த இடத்துக்கு உனக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அவளையும் அவ கம்பெனியையும் ஏன் இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கணும்? கரெக்ட். அவங்கள மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்க்கா. ஹால் விட்டு கூப்பிடுவாங்கல்ல, அப்ப பேசிக்கலாம். இன்னொரு தடவையா அந்த ஆபீஸ்க்கா? அவங்க கோடி ரூபாய் கொட்டி தந்தாலும் அந்த ஆபீஸ் வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வேணாம் அபி, நாம ஏன் அவங்க ஆபீஸ் வாசல மிதிக்கணும்? நம்ம கடை தான் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, நாம இதை கவனிச்சாலே போதாதா? கவலைய விடு அபி. இருக்கட்டும், திரும்ப யாராவது தேடி வரட்டும். இது வரைக்கும் நானே பார்க்காத அபிய அவங்க பாப்பாங்க. அப்ப வச்சுக்கிறேன். இப்பதான் நீ சரியா சொல்லியிருக்க அபி. மறுபடியும் அவங்க பேச்சு நமக்கு எதுக்கு அபி? நீ போய் அம்மா முன்னாடி சாமி கும்பிடு. அப்பவும் உன் கோவம் குறையலனா பிராணாயாமம் பண்ண. நமக்கு ஆர்டர் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ முதல்ல கட் பண்ண அபி. ஆஹா, அபி பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிருச்சே. சரிதான். அக்கா, அவளை சும்மா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். அபி, மறுபடியும் முதல்ல இருந்தா. அசோக், மா, குட். யோர் சாய்ஸ் இஸ் ரைட். சுபத்ரா, எஸ் மேம். அந்த பொண்ணோட பேர் என்ன? மேம், அபி டெய்லர். அபி டெய்லர். அந்த பொண்ணோட வேற போட்ஸ் தெரியுமா? தெரியும் மேம். எவ்வளவு பே பண்ணீங்க? 20,000. ஜஸ்ட் 20,000? எஸ் மேம். நம்ம சீஃப் டிசைனருக்கு எவ்வளவு பே பண்றோம்? ஜஸ்ட் a minute மேம். 1 lakh மேம். ஒரு டிசைனுக்கு மட்டும் தானே? ஆமாம்மா, அது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். இந்த டிசைன் எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்க. வெறும் 1 hour தாம்மா. 1 hourல இவ்வளோ யூனிக்கா, இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலையுமே ஸ்டிச் பண்ண முடியாதுமா. பேசு அசோக், அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசு. இவ்ளோ லோ காஸ்ட்ல இவ்ளோ அழகா டிசைன் பண்ணி டெமோ பண்ணி காட்டுற டிசைனர் கம் டெய்லர் கிடைக்கவே மாட்டாங்க. அதுவும் உனக்கு இருக்கிற 15 நாள்ல. சாரி, ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 14 நாள்ல. சாரி மேம், சாரி சார். என் அனாமிகா மேம் வர சொன்னாங்க, மறந்துட்டேன். ஐ ஹாவ் டு கோ. யூ கேன் கோ. அசோக், உனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம்மா, ஃபியூச்சரில் ஒரு ஃபார்ம் வச்சு முழுக்க குதிரைங்க மட்டும் வளர்க்கணும். ஏன்? ஏன்னா ஐ லவ் ஹார்ஸ்.
சின்ன வயசுல நீங்கள் எனக்கு ராஜா கதையெல்லாம் சொன்னப்போ அதில் வர எல்லா ராஜாவும் குதிரை மேலே தானே வருவாங்க. நான் கூட உங்ககிட்ட ஏன் எல்லா ராஜாவும் குதிரையில் வராங்கன்னு நான் கேட்டேன். அழகும் கம்பீரமும் குதிரையை தவிர வேற எந்த அனிமல் கிட்டயும் இல்ல. அதனாலதான் குதிரை மேல உட்காந்துட்டு வர ராஜாவும் கம்பீரமா தெரியுவான். அதே மாதிரிதான் குதிரை கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது ஓட ஓட உடம்பு சூடாகும், வேகம் அதிகமாகும், புத்தி நிதானமாகும். அதனால தான் 15 days டைம் ஃபிக்ஸ் பண்ணி என்னை ஓடுன்னு துரத்துறீங்களா? அசோக், நீ குதிரை இல்ல, குதிரை மேல இருக்கிற ராஜா. குதிரை வீரன் நிதானமாவும் வேகமாவும் இருக்கணும். அதனாலதான் துரத்துறேன். ஷியர் அப். நாளைக்கு அந்த பொண்ணு இங்க வேலைக்கு வரணும். வரவே அப்புறமா பாக்குறேன். மே ஐ கம் இன் சார்? யா. அந்த அபி டெய்லர் பேரில் ஜாப் ஆஃபர் ஒன்று ரெடி பண்ணி வைங்க. ஷியோர் சார். சேலரி டீட்டெயில்ஸ் எதுவும் போட வேணாம்னு சொல்லிடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துடலான்னு சொல்லுங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்டா? ரொம்ப நெருக்கலாம் இல்லை சார். அவங்க டெய்லர், நான் அவங்க கஸ்டமர். அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஒரு நல்ல கஸ்டமராக உங்கள் டெய்லர்கிட்ட பேசுங்க. இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனியில் அவங்களுக்கு நம்பர் 1 பொசிஷனில் ஜாப் ரெடியாக இருக்குன்னு புரிய வைங்க. ஷியோர் சார், ஐல் டூ மை பெஸ்ட். ஓகே. அவங்க எப்படி பேசினா ஒத்துப்பாங்களோ மெயினாக அந்த மாதிரியே பேசுங்க. ஓகே சார். அந்த மாதிரி டேலண்டட் பர்சன்ஸ்லாம் எப்போ கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் பேசுவாங்க. புரியுது சார். நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கோ ஹெட். ஐ எம் லீவிங் சார். என்ன மூர்த்தி, 13 கார்டும் ஜோக்கரா இருக்கா? கார்டு இறக்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? ஏய், என்ன ஜெயிச்ச மதப்பா? விடுமூர்த்தி, விளையாட்டுல வெற்றியும் தோல்வியும் சகஜம். அன்னைக்கு நீயும் தானே ஜெயிச்ச, அப்புறம் என்ன? ஆமா, மூர்த்தி ஜெயிக்கிறது திருவிழா மாதிரி. தீபாவளி பொங்கல் போல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இதோ முடிஞ்சிச்சு. என்ன மூர்த்தி, எந்திரிச்சிட்ட? ஆடலையா? மூடு சரியில்லை. 2 லாட்ஜ் போட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. சார், சொல்லுங்க மேடம். அவரை பார்த்துட்டீங்களா? இப்பதான் உள்ள வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு லார்ஜ் கடை விடுறா. ஆளை பார்த்துட்டேன் மேடம். நான் பேசிட்டு உடனே லைன்ல வரேன். அவரை பார்த்து பேசிட்டு எனக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. ஹலோ மேடம், இந்த அபி டெய்லரோட அப்பாவை பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் கிளப்புக்கு வந்திருக்கேன் மேடம். ஆனா ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லோக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிளாஸ் பீப்புள் அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஆள் கிட்ட நீ என்ன பேச போற? அதான் மேடம், அபியை எப்படியாவது வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்ல வைக்கலான்னு பேச சொன்னாங்க. யாரு? நம்ம அசோக் சாரும் சுபத்ரா மேடமும். அவனோட தகுதியை விட்டுட்டு யார்கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு. தோல்வி பயம் விரட்டுது. ஓகே, ஜஸ்ட் பேசிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே மேடம், ஓகே. நரணா, அன்னைக்கு ஜெயிச்சோன்னு என்னாச்சு? பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணல. நியாயமான ஆள் தானே. 2 லாட்ஜ் கொடுறா. முதலாளி திட்டுவாருண்ணே இது மாதிரி கொடுத்தா. டேய், இந்த சுந்தரமூர்த்திக்கு கடன் கொடுத்தா கூட அவர் திட்டுவாரு. 2 லாட்ஜ் கொடுறா. நீ அவர் இருக்கும்போது வந்து எவ்வளோ வேணா கடன் வாங்கு, இங்கே வந்து எவ்வளோ வேணா குடி, என்ன வேணா பண்ணு. ஆனால் நான் இருக்கும்போது கொடுத்தா முதலாளி திட்டுவாரு. புரிஞ்சுங்கண்ணே, காசு இல்லாமல் தர முடியாது. ஓனர் திட்டுவாரு. ஒன் லார்ஜ் விஸ்கி. அப்புறம் சார் என்ன கேட்கிறாரோ அவருக்கு தேவையான அளவு கொடுங்க. ஹாய் சார். அசோக் ஃபேஷன் டிசைனரோட மேனேஜர். ஓகே, கொஞ்சம் அப்படி உட்காந்து பேசுவோமா? வாங்க வாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. உட்காருங்க சார். இப்போ வந்துடும் சார். சார் எடுத்துக்கங்க. சியர்ஸ். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. பூதம் சார், பூதம். அந்த அலாவுதீன் அற்புத விளக்குல இருந்து வெளியே வருமே அந்த பூதம் சார். இனிமே பாருங்களேன்,
தினமும் நீங்க கேக்குறதெல்லாம் இந்த பூதம் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. உங்க வீட்ல இருக்கிற விளக்க தேய்ச்சா போதும், மாசம் பூரா காசா கொட்டும். புரியலையே. உங்க பொண்ணு அபிதான் அலாவுதீனோட விளக்கு. சொல்லவே இல்லையே. ஆமா சார். இப்ப எங்க கம்பெனி இருக்குல்ல, அசோக் ஃபேப்ரிக், அதான் அலாவுதீனோட பூதம். உங்க பொண்ணு அபி மட்டும் எங்க கம்பெனியோட சீஃப் டிசைனரா வந்தா போதும் சார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ஒரே காசு, பணம், துட்டு, மணி மணி. இப்ப புரியுதா? புரியல சார். சரி சார், நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். காலையில உங்க பொண்ணு அபி எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. சரி. இப்ப புரிஞ்சது இல்ல சார்? 1 மினிட். உண்மையான பூதம் நீங்க இல்ல, உங்க முதலாளி தான். ஆனால் நீங்க ஒரு அடிமை பூதம், ஆனா நல்ல பூதம். என்ன சார் நீங்க? கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சாமி அளவுக்கு இல்லைனாலும் வெளியில இருக்கிற உபதெய்வத்துக்கும் கொஞ்சம் பவர் இருக்கதான் சார் செய்யும். கோச்சிக்காதீங்க. நோ நோ, டோன்ட் மிஸ்டேக் மீ. சும்மா 1 லார்ஜ் ப்ளீஸ், 1 மோர். சொல்லிடலாம் சார், சொல்லிடலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னொரு லார்ஜ் சாருக்கு. ஓகே சார். அது வந்து இவன் எப்பவுமே லேட் இப்படிதான். இது வேற கலர் இருக்கு, இது வேற கலர்ல இருக்கு. 2 வயிற்றுல பண்ண ஒண்ணுதான். நோ ப்ராப்ளம். ஒரு 2000 கடனை கொடுங்க. 2000? எஸ். வேணா நீங்க பொண்ணு சம்பளத்துல பிடிச்சிங்க. ஓகே சார். கிவ் மீ. இந்தாங்க சார். Thank you. போறேன். சொல்லு. மேடம், ஒரு வழியா அந்த ஆளை பார்த்து பேசிட்டேன் மேடம். என்ன ஆளு கொஞ்சம் லோக்கலா இருக்காரு. என்ன சொல்றான்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நாளைக்கு அபிய வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா மேடம், பார்த்து 2 நிமிஷம் கூட ஆகல, டக்குன்னு 10,000 காசு கேட்கிறாரு. தூக்கி முகத்திலேயே வீசிட்டு வா. அதெல்லாம் கொடுத்துட்டேன் மேடம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அத கம்பெனி எக்ஸ்பென்சஸ்ல சேர்த்துக்கோ. ஓகே மேடம், ஓகே. ஐயோ அக்கா, அப்பாவை நான் கூட்டிட்டு வரல. கூட்டு வந்ததா என்னடா கழிச்சு எடுத்துட்டு போற? போ. என் பொண்ணு மாதிரி வருமா? சமைச்சு முடிச்சிட்டியாமா? இன்னும் 10 நிமிஷம் அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிடலாம். அபி, அப்பளம் அப்புறமா பொரிச்சுக்கலாம். அப்பா இப்போ உன்னை கூப்பிடுறல, வாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வந்து உட்காருமா, வந்து உட்காருமா. என்ன திடீர்னு பாசம்? ஏன் அப்பா உன் மேல பாச வைக்கூடாதா? என் பொண்ணு தானே. சொல்லுங்க. நீ ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் துணி தைச்சு கொடுத்தியாமே. அசோக் அண்ட் கோன்னு ஒரு டிசைனிங் கம்பெனி. அசோக் அண்ட் கோலையா? அபி, என்ன சொல்ற? ஃபேஷன் டிசைனிங்ல இந்தியால நம்பர் 1 கம்பெனி அது. அங்க நீ போனியா? போனது மட்டும் இல்லம்மா, அங்க போய் புதுசா டிசைன்ல தைச்சு வேற கொடுத்துருக்கா. அக்கா, நிஜமாவா?
டேய் இருடா, என்ன பேச விடுங்கடா. அப்பா இல்ல அபி, நாளையில இருந்து அந்த கம்பெனிக்கு நீ வேலைக்கு போற.